நம்ம ஊர் மொழியில நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே தலை சிறந்த இன்ஸ்டியூட் ஒன்று திருப்பூர்ல இருக்கக்கூடிய நியூட்ரான் என்ற ஒரு செல்போன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை பத்தி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு கீழே வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, என்ன கேட்டிருந்தீங்களா, இந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்கா, சேரலாமா, தனியாக எனக்கு மெயிலாம் பண்ணிக்குள்ள கேட்டிருந்தாங்க. என்ன ப்ரோ, என்னமோ ப்ரொமோஷனுக்கு ஏன்னா போய் அதை வீடியோ எடுத்து போட்டிங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம நம்பர் ஃபோன் நம்பர் வச்சுக்கிறவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு விடை கொடுக்கக்கூடிய வீடியோவை தான் இது இருக்கும். என்னன்னா, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 10 செல்லு இருக்கு. கண்டிப்பாக ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு 10 மொபைல் கடையாச்சும் கண்டிப்பாக இருக்குது. மொபைல் சர்வீஸ் கடை இருக்குன்னு வச்சுக்கலாம், சர்வீஸ் சென்டர். ஓகேங்களா? ஆனால் அதில் எல்லாருமே கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறாங்களா, எல்லாருக்குமே கரெக்டாக தெரியுமா, இது ஒரு கேள்விக்குறி. ஆக்சுவலாக நம்ம ஒரு சர்வீஸ் கடையோ இல்லை சர்வீஸ் சென்டரோ ஏதோ ஒன்று வைக்கணும்னா அந்த ஏரியாவிலே நம்ம தான் கெத்தாக இருக்கணும். உண்மையாக தானே? உண்மைதான், அது கன்ஃபார்ம் அப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு சர்வீஸ் வைக்கிறவங்க நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கெத்தாக இருக்கணும், நம்ம பண்ணி கொடுத்தா பியூராக இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் மேலும் 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 முன்னேறிக்கலாம். ஏன் செல்ஃபோன் சர்வீஸ் சென்டர்ன்றது பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழிலாக இப்போ மாறிக்கணும் வருது. காரணம் என்னென்னா, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மொபைல் 30,000 60,000 70,000 விற்கிது. அந்த மொபைலுக்கு ஜஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணாலும் அதை நம்ம இப்போ எடுத்து ப்ரிப்பேராக ஃபிட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிரிக்கும் போதே ஃப்ரண்டில் உடையுது. ஏன்னா சில மொபைல் வந்து ஃப்ரண்டில் கட்டுற மாதிரி இருக்குது, சில மொபைல் வந்து பேக்கில் கட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கு அதை ப்ரிப்பேராக கைட்டவே லேசர் மிஷின், மோல்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் லேசர் மிஷினா 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வாங்குறாங்க. அதை பிரிக்கிறதுக்கே அந்த அளவுக்கு மிஷின்ஸ்லாம் வாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அதில் வந்து அவங்க சம்பாதிப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த துறையில் இருக்க எனக்குமே நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு செல்லை ப்ரிப்பேராக சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு காலத்தில் வந்து 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 500 ரூபாயில் மினிமம் 250 ரூபாய் 300 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் இருக்குது. OLED சேஞ்சிங்னா 15,000 வரைக்குமே வாங்குறாங்க இன்னைய காலகட்டத்தில். இப்படி பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழிலை, பணம்ன்றது அப்பாற்பட்ட விஷயம், ஒரு சிறப்பாகவும் ஒரு திறமையாகவும் ஒரு கரெக்டாகவும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே என்ன இருக்கும். இந்த மாதிரி இந்த சர்வீஸ் ஃபீல்டு வந்து வளர்ந்து கொண்டே போகுது. அதில் நம்ம வந்து நீந்தனா நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்ச ஜாம்பவனாக இருக்கணும். அப்படி எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கணும்னா நம்ம ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கணும்னா அங்கே வந்து எல்லாமே இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கணும். அது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் தான் நம்ம திருப்பூரில் நியூட்ரான் இன்ஸ்டியூட்டை எடுத்து போட்டோம். ஆக்சுவலாக ஒருத்தவங்க சொல்லி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்றாங்க, இல்லை ஒருத்தவங்க சொல்லி ஒரு டிப்ளமோலையோ ஒரு படிப்புலையோ சேர்றாங்கன்னா அவங்க ஒன்றும் அவங்க அண்ணனா இருக்கணும், இல்லை அவங்க தம்பியா இருக்கணும், இல்லை அவங்க ஃப்ரெண்டா இருக்கணும். மச்சான் நீ போய் அதில் சேர்றா, இல்லை தம்பி அதில் போய் சேர்றான்னு சொல்லும் போது அவங்க நம்பி சேருவாங்க, நல்லா இருக்கும். நம்ம சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்ச் 4 பேட்சுக்கு மேலே சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு விஷயம், நம்ம சொல்லி சேர்ந்தாங்கன்றதோட அவங்களோட பயோடாட்டா கேட்டால் ரொம்ப பயமாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களாம் 8 வருஷம் இதுக்கு முன்னாடி மொபைல் கடையில் சர்வீஸ் வச்சிருந்தவங்க, இன்னமும் கடை வச்சுக்கிறவங்க, 6 வருஷம் வச்சிருந்தவங்க, 5 வருஷம் வச்சிருந்தவங்களாம் அதில் இருக்காங்க. 15 பேர் ஒரு பேட்சுக்குனா அதில் வந்து ஆல்ரெடி வந்து 13 பேர் கடை வச்சவங்களா இருக்காங்க, கடை வச்சுக்கின்னு இருக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் நீங்கள் வந்து மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்கப்போ உங்களுக்கு ஈஸியாகவே அவங்க டைவர்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இருக்குது, ஸ்பீக்கர் மாற்ற தெரிஞ்சால் போதும், மொபைல் இது மற்ற இது ஒரு 10 நாள் கிளாஸ் வச்சு வீட்டுக்கு அனுப்பிடலாம். நீங்களும் அதை நம்பி வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓனாக கற்றுப்பீங்களோ இல்லை அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். இன்னொரு இன்ஸ்டியூட்டை தேடி இதுக்கு தனியாக சொல்லி இன்ஸ்டியூட்டாக தேடி நீங்கள் வந்து அலைஞ்சின்னு இருக்கணும். இல்லை இந்த சாஃப்ட்வேருக்கு மட்டும் தனியாக அந்த பாக்ஸ் வாங்கினா மட்டும் இவ்வளோ பே பண்ணால் தான் சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக போகணும். பட் ஒரு கடை வச்சுக்கிறவங்களை திருப்தி பத்தணும் போது ரொம்பவே கஷ்டம். காரணம் என்னன்னா, அவங்க 9 வருஷமா 8 வருஷமா பார்த்தது என்னன்னா, இந்த ஃபால்ட்டெல்லாம் என்னால் சரி பண்ண முடியல, இந்த ஃபால்ட்லாம் நான் வெளியே விட்டு சரி பண்ணுறேன், இந்த ஃபால்ட்டுக்கு என்ன பண்ணுறது, இந்த ஃபால்ட்டுக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு தான் அது இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கே வராங்க. அவங்கள திருப்தி படுத்த தான் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி பர்சன் தான் முக்கால்வாசி நம்ம சொல்லி கிட்டத்தட்ட சேர்ந்துருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் அவங்கள திருப்தி படுத்தினாங்களா, இல்லை அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்றது அவங்களே சொல்கிறாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லி சேர்ந்தவங்கன்றவங்க அவங்க எந்த அளவுக்கு ஃபீட்பேக், ஏன்னா காசு கொடுத்து சேர்ந்துருக்காங்க அவ்வளோ பேர், நம்ம சொல்லி தான் சேர்ந்தாங்கன்னும் போது அவங்கள போய் நம்ம வந்து பார்த்துட்டு வர்றது நம்மளுக்கு ஒரு மரியாதை. அது மாதிரி ஒரு சின்ன விசிட்டாக நம்ம கோயம்புத்தூரில் வேற வேலையாக போயின்னு இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போய் பார்த்தேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபீட்பேக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பின்னாடி வீடியோவில் பார்ப்பீங்க. அவங்களே நான் கேட்டுருப்பேன் எப்படி இருக்குது இந்த இன்ஸ்டியூட், எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எங்கே கடை வச்சிருக்கீங்க, எல்லா டீட்டெயில் கேட்டிருக்கேன். அவங்க பதில் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த நியூட்ரான் இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், மற்றபடி லொக்கேஷன் எல்லாத்தையுமே கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம நேரில் போய் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு கேட்டு நம்ம வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ ஒன்று நீங்கள் பார்க்கலாம். மேலே வந்து கார்டாகவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில்
உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், தேவைன்றவங்க பார்த்துக்கோங்க. இல்லாமல் இந்த செல்ஃபோன் சர்வீஸ் துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் சேருவீங்களா இல்லையான்றதையும் கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்டேட்டஸாக வைங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் சர்வீஸ் சென்டர் வச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்டேட்டஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம போய் அவங்கக்கிட்ட கேட்போம். சார் நான் ஆப்பிள் வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன், அது நார்த் சைடு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆண்ட்ராய்டுக்கு வந்து இல்லை அந்த அளவுக்கு. சார் வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு பக்கா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணி தான் வந்தது. அதேமாரி அவரோட பெஸ்ட்டை அவர் காட்டிட்டார். சார் நான் இப்போ வந்து 2011 கடை வச்சதுங்க. வாவிபாளையம்னு ஒரு வில்லேஜுங்க, பல்லடத்துக்கு பக்கத்தில், ஸ்ரீ குரு மொபைல்ஸ். 2011 கடை வச்சு இப்போ 2019 8 வருஷம் ஆச்சுங்க. இங்கே வந்து எனக்கு இந்த 8 வருஷமாக இல்லாத அனுபவம் நிறைய இங்கே இருக்குங்க சார். அதாவது வந்து ஒரு மொபைல் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பேசிக்காக என்ன மைக் மாத்திரம், ஸ்பீக்கர் மாத்திரம், அந்த மாதிரி பேசிக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை இன்னும் எப்படி சுலபமாக பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேங்க. அதாவது வந்து ஒரு மொபைல் நம்மளுக்கு கைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை நம்ம 10 நிமிஷத்தில் எப்படி முடிக்கிறது, அதையவே நான் இதுக்கு முன்னாடி பண்ணின வேலை அரை மணி நேரத்தில் முடிச்ச வேலை இப்போ நான் 10 நிமிஷத்தில் முடிக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. சார் என்னோட பேர் விஸ்வநாதன், நான் வேலூர்லேருந்து வரேன். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே இன்னொரு இன்ஸ்டியூட் போயிருக்கேன். அங்கே வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால் நான் ஒரு வருஷமாக நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே போய் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இன்னும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு கடையை வைக்கணும், கடை வச்சு ரன் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் உங்கள் சேனலை பார்க்க சொல்ல நியூட்ரான்னு பார்த்தேன். அது மூலமா பார்த்து இங்கே வந்ததில் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து ஸ்கீமேட்டிக் லெவல், சாஃப்ட்வேர் போகிறது, இதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வீட்டில் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல சிசி மாற்றுறது, இந்த சிம் ட்ரே மாற்றுறதுலாம் பண்ண சொல்ல மற்ற ஐசி டேமேஜ் ஆகிடும், இல்லை போர்டே டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்க சொல்ல எனக்கு லாஸ் தான் ஆச்சு. அதில் இங்கே வந்த பிறகு சார் வந்து அது எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கலாம், ப்ளோயர் யூஸ் பண்ணாமல் பண்ணலாம், சால்டரிங் யூஸ் பண்ணாமல் அப்படியே ட்ரிக்ஸ் மூலமாக சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. அந்த மாதிரி பண்ண சொல்ல போர்டு தான் நிறைய டேமேஜ் ஆகும், இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரும், இல்லை திருப்பி புதுசாக 2 முறை 3 முறை வாங்கி போடுற மாதிரி இருக்கும். பேட்டரியில் கூட டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முறை எடுக்க தெரியாமல் எடுத்து பிளாஸ்ட் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே வந்ததுலேருந்து அதெல்லாம் ஈஸியாக இருக்குது. அவர் அப்ரோச் பண்ண விதமாக வந்து நல்ல விதமாக இருந்தது. கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, மற்ற இன்ஸ்டியூட்லாம் அவங்க திருப்பி பண்ணிகிட்டே இருப்பாங்க வர வரைக்கும். ஆனால் இவர் அந்த மாதிரி நம்ம கால் பண்ண சொல்ல கரெக்டாக எடுத்துருவார். அப்புறம் நான் திருப்பி கால் பண்ணி என்கொயரி பண்ணேன். இந்த மாதிரி வர சொல்ல மட்டும் இன்ஃபார்ம் பண்ணேன். நைட்டு ஒரு 3 மணிக்கு இங்கே நான் விடிய காலம் வந்து கால் பண்ணேன். அன்னைக்கு கால் அட்டன் பண்ணி இந்த இடத்துக்கு போங்க நீங்கள், அவருக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதுக்கும் இல்லை, நான் அது மெயினாக சர்வீஸ் நான் படிக்க வர்றதுக்கு காரணமே செகண்ட் ஹேண்ட் பண்ணும்போது சர்வீஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சர்வீஸ் தெரியாதனால எனக்கு நிறையா லாஸ் நான் சந்திச்சிருக்கேன். அப்போ சர்வீஸ் நம்ம தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கிறாங்க ஐடியாவில் தான் நான் வந்து சர்வீஸ் படிக்க வந்தது. இப்போ நமக்கு ஒரு பெரிய ஃபெய்த் வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ வேணுமே இந்த ஃபீல்டு நீங்கள் எந்த இதால் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஊரில் இப்போ கரண்ட்டில் இருக்கிற கடை எந்த கடையாகவும் இருக்கும், நீங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். எந்த ஷாப்பாக இருந்தாலும் அந்த ஷாப்போட நான் ஒரு படி நல்லா பண்ணணும்னு உங்களுக்கு நம்பிக்கை இப்போ வந்திருக்கா? கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஒருவேளை தூத்துக்குடியில் நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் உங்கள் கடைக்குள்ள வந்து பார்க்க சொல்லலாம், தாராளமாக பார்க்க சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு நல்லா நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், கீழே கூட கமெண்ட் பண்ண சொல்லலாம். கண்டிப்பாக சரிங்க சார், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் அங்கே அண்ணா நகர், சென்னை அண்ணா நகரில் கடை வச்சிருக்கீங்களா? ஆமாம், வச்சு பார்ட்னர்ஷிப்பில் நடத்திட்டு இருக்கேன். பட் இப்போ தனியாக வைக்கலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா மோஸ்ட்லி சேல்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தேன், அசீரியஸ் மட்டும்தான். சர்வீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரி, அதனால் சேனல் பார்த்தேன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்டேன், ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. இப்போ ரூம் உங்களுக்கு ஃப்ரீ தான்? ரூமில் எல்லாமே ஃப்ரீ தான். ஃபுட்டு மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ரூம்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். ரூம்லாம் ஃப்ரீ தான். ஓகே. இப்போ உங்களுக்கு சப்போஸ் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் கேட்டால் அவர் சொல்லித்தர? கண்டிப்பாக ஒரு அப்ரோச் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணும் போது அதில் உள்ள டவுட்டை வந்து கிளியர் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. பட் இதில் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு புரியும். அந்த ஒரு இதில் அவர் கிளியராக இருக்கார். அதனால் ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணும் போதும் ஃபுல் கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம், அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கு மூவ் பண்ணுறாரு. அதனால் எதுலேயுமே டவுட் வர வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்தாலும் அதை உடனே கிளியர் பண்ணிடுவார். இந்த டூல் இப்போ ஒரு பெஸ்ட் டூலுக்கும் இந்த டூலில் வந்து இப்போ ஒரு ப்ளோயரில் குயிக் நல்லாயிருக்கும், இதில் வந்து இது மாதிரி டூப்ளிகேட் வருது, இது மாதிரி பார்த்தா அது மாதிரி ஏன்னா ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறாரு அவங்க. கண்டிப்பாக ஃபுல் டிப்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே உள்ள மெட்டீரியல் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ரேட்டுன்னு சொல்லிடுறாரு. இதை வந்து நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணுங்கள், என்கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளியில் ட்ரை பண்ணி என்கிட்ட பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்குங்க மட்டும்தான் சொல்லுவார். என்கிட்ட தான் வாங்கணும், அவர் யாரையும் வலுப்படுத்தலை. உங்களுக்கு ஓகேனா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு.
என் பேர் மணிகண்டன். சொந்த ஊர் கடலூர், ஆனால் தஞ்சாவூரில் தான் இப்போ அங்கே ஷாப் நிறைய வச்சுருந்தோம், எஸ்எஸ் மொபைலுன்ட்டு. இப்போ நானும் கார்த்தியும் 2 பேரும் 1 மாதம் தான் பழக்கம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் சேனல் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது அதுலேருந்து ஃபோன் நம்பர் எடுத்து சாருக்கு கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணும்போது சார் வந்து கிளாஸில் இருக்க, நீங்கள் உங்களோட ஃபோட்டோ எடுத்து என் வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க, உங்கள் கடை நேமும் உங்கள் நேமும் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னாங்க. அனுப்பிச்சி விட்டால் சார் இது முடிச்சுட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால், நான் இஎம்எஸ் தான் முதல் எடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ரீபாலிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஃப்ரெண்டு கார்த்தி தான் சொன்னாப்புல, ரீபாலிங் மட்டும் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம 11 நார்மலாக பண்ணிகிட்ருக்குறோம், ஸ்டார்டிங்லேருந்து என்ன தான் இருக்குது, நம்ம இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலாக எதுவுமே கற்றுக்கல, நம்மளோட முயற்சி தான் கற்றுக்கிட்டோம், ஸ்டார்டிங்லேருந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம், போய் கற்றுக்கிட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா சொல்லும்போது சார்கிட்ட கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1.5 மாதமாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கும் சார், ஏன்னு கேட்டால் காஸ்ட் அதிகம், நம்ம கொண்டு அதில் காசை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, ஓரளவு சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப அதுக்கு மேலே சம்பாதிக்கலாம், எங்கள் வீட்டில் கூட ஏன் இதை போய் நீங்கள் இவ்வளோ காசு அங்கே கொண்டு போட்டுட்டு திருப்பி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஒரு இது எழும்பிச்சு. சரி சார்கிட்ட தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ட்டு சார் தொடர்பு கொள்ளும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் காஸ்ட்லாம் நாங்கள் குறைக்க முடியாது, இங்கே உள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அதோட ஒர்த்தஃபுல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதை நான் வேணால் கேரண்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு நானும் கார்த்தி அவர் 2 பேருமே புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி நீங்கள் வந்த உடனே நாங்கள் ட்ரெயின்லேருந்து வரும்போதே பேசிட்டு இருந்தோம், இப்போ போது நம்ம ஒரு டவுட்டாக போகிறோம், வரும்போது எந்த நிறைவே வருவோம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருந்தோம். வந்த உடனே ஃபஸ்ட் நாள் கிளாஸே ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு, அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. 2ஆம் நாள் கிளாஸ் எடுக்கும்போதே சிசி கனெக்டர்லாம் எப்படி ஈஸியாக எடுத்து ஈஸியாக மாட்டலாம் அப்படின்ட்டு நாங்கள் சிசி கனெக்டர் எடுக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ளோயர் பண்ணி அதை சால்ட்ரிங் வச்சு இழுத்து கொஞ்சம் டைம் இழுக்கும், அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது சொல்லி கொடுத்தோன்னே அப்போ நாங்கள் ஒரு கேப்சர் ஆகிட்டோம். சரி ரைட்டு ஓகே, சாருக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் சிசி கனெக்டரு அதேமாரி டிஸ்பிளே கனெக்டர் வந்து ரொம்ப சிரமம், அது கஷ்டம், அது எப்படி உங்கள்கிட்ட கற்றுக்கிறது சொல்லும்போது அப்போ சார் வந்து பண்ணி காமிச்சாங்க, இப்படி தான் ஈஸியாக வைக்கணுன்ட்டு. நான் 4-5 வச்சு பார்த்தேன், சரி 1 கரெக்டாக உட்காந்துரும், சரி 2வது 3வது எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு நம்ம தான் தஞ்சாவூரில் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் கார்த்திகிட்ட, நம்ம இந்த ஃபீல்டில் முடிச்சுட்டு போனால் நம்மளை தவிர யாரும் இதுமாரி பண்ண முடியக்கூடாது. அந்த சார் இப்போ 15 நாள் கிளாஸு இல்லை 30 நாள் கிளாஸுக்கும் வச்சுக்கோங்க, இந்த கிளாஸோட நீங்கள் இப்போ முடிஞ்சு போகிறீங்க, இதுக்கப்புறம் எதனா ஃபால்ட்டுன்னு நான் கால் பண்ணி கேட்கலாமா கூடாதா, இல்லைனா என்ன ஃபால்ட்டுன்னு மொபைல் ஏற்றாந்தா அது சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்களா இப்படின்னு சொன்னாங்களா சொல்லலைங்களா? கண்டிப்பாக எந்த மொபைல்னாலுமே ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணின்னு சொல்லிடுறாங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் பேட்சுக்கு முன்னாடி யாரா படிச்சவங்க இருக்காங்க, அவங்க எதனா டவுட்டு இங்கே வந்து கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? அடிக்கடி வருவாங்க சார். இவரு அதை சால்வ் பண்ணுறாரா சார்? கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுறாங்க சார். இங்கே கிளாஸ் நடத்தும் போதே வந்து நிறைய கால்ஸ் வரும், அதை அட்டன் பண்ணி அப்பயே சொல்யூஷன் பண்ணிடுவாங்க சார். இல்லை ஏன்னா அந்த சப்போர்ட் தான் முக்கியம். கண்டிப்பாக 100% சப்போர்ட் பண்ணுவாங்க சார். சார் விஷயத்தோட இந்த சப்போர்ட் தான் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக சார். ஆமாம், ஏன்னா நம்ம கடை நடத்தணும் போது அட்வான்ஸாக இப்போ இவர் இந்த ஃபீல்டில் இருக்காரு, இப்போ நம்ம கற்றுக்கிற வரைக்கும் எடுத்துன்னு போய் அதை மட்டும் பண்ணிக்கின்னு இருக்கோம். இவர் இதே ஃபீல்டில் இருந்தால என்ன டூல் வருதுன்னு இவர் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினே. சார் எனக்கு தெரிஞ்சு சார் வருஷத்துக்கு வந்து 1 டைமாவது வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் சார் வந்து நம்ம கிளாஸே நடத்துகிறாங்க வந்து சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், அப்டேட் பண்ணி தான் இருப்பாங்க. அதான் சொன்னேன், அந்த 1 வருஷம் கழிச்சு ஒரு புது மாடல் வரும்போது இந்த மாடலுக்கு வந்து இந்த ஃபால்ட் வருது, இது எனக்கு எப்படின்னு தெரியல, அது மாதிரி சொல்லும்போது ஏன்னா சார்ஜஸ் பண்ணணும்னு சொன்னாருங்களா? இல்லை சார், அப்போலாம் இல்லை சார். ஒன் டைம் சார்ஜஸோட சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு டவுட்டு தேவைன்னா ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்லிடுவாங்க சார் டீட்டெயில். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் இப்போ எங்கே கடை வச்சுருக்கீங்க? நான் திருவண்ணாமலை ஆரணியில் பஸ் ஸ்டாண்ட் நேர் வச்சுருக்கேன் சார். என்ன கடை பேர் தெரிஞ்சுக்கலாம்? A to Z மொபைல்ஸ். A to Z மொபைல். ஓகே சார், இப்போ எத்தனை வருஷமாக வச்சுக்கிறீங்க? நான் ஒரு 8 வருஷமாக வச்சுருக்கேன் சார். 8 வருஷமாக வச்சுருக்கீங்க. அதுக்கு இங்கே வரதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இருக்குது சார். எத்தனை நாளில் உங்களுக்கு முடிச்சு தரேன்னு சொன்னாங்க?
15 டேஸ் சொன்னாங்க, பத்தலன்னா ஒரு 5 டேஸ் டியூரேஷன் எடுத்துக்கலாம், 20 டேஸ் வரைக்கும் பண்ணலாம்னு சொன்னாங்க. இப்போ 15 நாள்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு சிலரை கற்றுக் கொடுக்காத போன மாதிரி நீங்க கேட்டு அவங்க பதில் சொல்ல போனோம் சார். அவர் 10 டேஸ்லேயே முடிச்சிட்டார் சார். நான் தான் அவசரப்பட்டுட்டு இருக்கேன், இன்னும் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் சொல்லுங்க சார், நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் ஏன்னா எனக்கு இதுவே போதுமானதான் நினைக்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு, அதுவே நான் முடிச்சிடறேன்னு சொல்லியிருக்காரு. அவராக தான் நிறுத்தி வச்சிருக்காரு. அதான் இன்னும் ஏன்னா ஒரு 15 நாள்ல முடிக்கணுன்றதுக்காக ஒரு கணக்கு இருக்கு. இந்த நாளுக்குள்ள முடிக்கணுன்றதுக்காக ஒரு சிலதான் சொல்லாம போவாங்க. இல்ல சார், அது மாதிரி ஏன்னா உங்களுக்கு பட்டிச்சாமா? இல்ல அந்த மாதிரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாதான் எதுவுமே நினைக்கல, எல்லாமே கிளீனா போயிட்டு. இந்த கோர்ஸ் இது ஒருத்தன் செல்போன் கடை வைக்கணும்னா அவன் பெரிய லெவல்ல என்ன படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அதான் கேட்கறேன், ஏன்னா பெரிய லெவல்ல சொல்றதை புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்தாலே போதுமானு சார். தன்மை இருந்தாலே. நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். ஊர் மொழியில் நமக்காக இல்ல அவர் பேசினே நீங்க சொன்னீங்களா, வாய்ஸ் கரெக்டா எடுத்துக்காத. நம்ம ஊர் மொழியில் நமக்கான ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.